ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் கெடா விருந்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் போயிட்டு வந்தோம். போகிற வழியில் பார்த்தா சிவன் கோயிலில் பயங்கரமாக கூட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பிரதோஷம் அப்படிங்கிறனால சரியான கூட்டம். நேத்திக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. நான் அவ்வளோ லேட்டாக தான் வந்தோம். சாப்பிட்டு எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து சரியான வேலை. காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பங்குனி உத்திரம் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே எப்பவும் போல் ரெகுலராக க்ளீனிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதும் சேர்ந்து வந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அதனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தாங்க விளக்கேற்றினேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் மாமியார் விளக்கேற்றிட்டாங்க. அதனால் நான் சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல், ரசம் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் தயிர். இந்த சாம்பாரோடனா இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அடாடா என்ன ஒரு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்